Hello friends, welcome back to our channel City Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ்க்காக ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா milk powder யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான milk laddu தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு panல ஒரு 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் milk எடுத்துக்கறேன். இது பாத்தீங்கன்னா approximately ஒரு 1/4 கப் இருக்கும். இந்த milk-ஓடவே அதே 4 ல இருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு sugar சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து கட் ஆஃப்ல தான் இருக்குது. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ mix பண்ணி நம்ம வந்து milk powderலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். இப்போ வந்து 1 கப் அளவு milk powder ஆட் பண்ணிக்கலாம். milk powder ஆல்ரெடி வந்து ஸ்வீட் இருக்கிறதால நம்ம ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் தான் sugar ஆட் பண்றோம். இத வந்து நல்லா இந்த milk அந்த நெய்யோட நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா ஒரு 15 நிமிஷத்திலேயே நம்ம செஞ்சிரலாம். நல்ல செலிப்ரேஷன் டைம், பர்த்டே டைம், கிறிஸ்மஸ் டைம், ஒரு செலிப்ரேஷன் டைம்ல ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ நல்லா நம்ம milk ஓட நல்லா கலந்தாச்சு. இப்போதான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத வந்து கைவிடாம நம்ம கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும். இது வந்து அந்த panல ஒட்டாம நல்லா சுருண்டு ஒரு பால் மாதிரி வரும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் நம்ம கைவிடாம கலந்துட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க வந்து இது முடிஞ்சி இப்படியே நம்ம சர்வ் பண்ணனா அது வந்து பால்கோவா, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. பட் நம்ம டபுள் கலர் சேர்த்து செய்யும்போது பார்க்கவும் அட்ராக்டிவா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடவும் இன்ட்ரஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒட்டாம panல ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து 2 பார்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து நான் ஒயிட் கலர் பண்ண போகிறேன். கிட்ஸ் வந்து க்ரீன் கலர் கேட்டதால் நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணி இன்றைக்கி க்ரீன் லட்டு தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் லட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ கையில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது ஒட்டாமல் நல்லா அழகாக வருது. ஸோ ஒரு பார்ட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பார்ட்டில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம ரெண்டுமே இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக தான் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்கை முதல்ல பண்ணிடலாம். ஏன்னா க்ரீன் வந்து நம்ம டச் பண்ணோடனே ஒயிட்டுமே அந்த கையில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணாததை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பால் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ரீன் கலரை கொஞ்சம் அதை விட பெரிய பால்ஸாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிராக்ஸ் இல்லாமல் நம்ம ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லட்டு வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கிராக்ஸே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு 2 அந்த கட்டை விரல்களை வச்சு இந்த மாதிரி அதை விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டின அந்த ஒயிட்
பால்ஸை உள்ளே வச்சு டைட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப எம்மியான கலர்ஃபுல்லான டபுள் லேயர் லட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுலபமாக செய்யக்கூடிய மில்க் லட்டுவை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலான சிட்டி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.